யாரடா அது கோவில் படிவாசல்ல இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறது? ம், போய் பாப்போம். யாருங்க? யார் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அட அக்கா, நீங்களா? நான் கூட யாரோ என்னவோ நினைச்சிட்டேன். சொல்லுமா விஜயா. என்னக்கா இங்க உட்கார்ந்துருக்கீங்க? மனசு சரியில்லைம்மா, அதான் அப்படியே வந்து உட்காந்துட்டேன். ஆமா ஆமா, பஞ்சாயத்தெல்லாம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னக்கா உங்க பயலுக ரெண்டு பேரும் இப்படி மாறிட்டானுங்க? என்னத்த சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவங்களா ஒவ்வொரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அட கடவுளே, இப்ப நீங்க எங்க இருக்க போறீங்க? அதான் முடிவு எடுத்திருக்காங்களே, அவங்க வீட்டில் ஒரு வாரம் இவங்க வீட்டில் ஒரு வாரம்னு. உங்க வீடு இவங்க வீடா? ஏக்கா, ஒரே வீடு தானே? ஒரே வீடு தான், ஆனால் ரெண்டு உலையாமா. அவங்க வீட்டில் ஒரு நாள் சாப்பிடணுமா, இவங்க வீட்டில் ஒரு நாள் சாப்பிடணுமா, அப்படி ஒவ்வொரு வாரம் பிரிச்சிருக்காங்க. அட கடவுளே, ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்த குடும்பம். கஷ்டம்னு இருந்தாலும் யாருக்கிட்டையும் கை நீட்டாம இது வச்சிருந்தாரு அந்த அண்ணன். கடைசியில் என்னக்கா உங்க பயலுக ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஆகிவிட்டாங்க? ஆனாலும் உங்க பெரிய மகன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையேக்கா. பெரிய மாமன் எங்க சொத்தை பிரிக்கணும்னா, வீட்டுக்கு வந்தாலே சின்ன மருமக அவதான் சொத்தை பிரிக்கணும் சொத்தை பிரிக்கணும் சொத்தை பிரிக்கணும் அப்படி இப்படின்னு சின்னவங்கிட்ட சொல்லி கொடுத்து அவ்வளோதான் ஒரு ஏதோ ஒழிச்சு விட்டாமா. ஆத்தடியாத்தா, வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர்றது எதுக்கு? 1 2 ஆக்கி 2 4 ஆக்கி 4 6 ஆக்கி 8 ஆக்கின்னு அப்படி பெருக்கி கூட்டிட்டு போறதுக்கு தான் இப்படி வீட்டை பிரிக்கிறதுக்கா கூட்டிட்டு வர்றது? இவளை மாதிரி ஒருத்தி கோடீஸ்வர வீட்டுக்கு போனாலும் அவங்கள தெரு கோடிக்கு அனுப்பாம விட மாட்டாமா. சண்டால சிரிக்கி ஏதோ அன்னைங்காரம் புள்ள அப்படின்னு வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டாமா. அந்த மூஞ்ச உம்மனா மூஞ்சி மாதிரி வச்சு என் குடும்பத்தை அழிச்சிட்டா. மூஞ்சிலி என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சாலும் அன்னைக்கு முடிச்சிட்டு என் குடும்பத்துக்கு. அப்போ உங்க பெரிய மருமவ அவளை என்ன தப்பி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி பிரிச்சுட்டாங்கம்மா. எப்பா, உங்களை நினைக்கும் போதே பயமா இருக்குக்கா. அதுவும் இல்லாம பசங்களை நினைச்சாலே பயமா இருக்கு. நம்ம தான் பசங்க நம்மள கடைசி காலத்துல பாக்குங்க, நம்மள கொல்லி வைக்கிறதுக்குனாலும் பையன் வேணும்னு சொல்லி பையனுக்காக தவறுந்து பெத்தெடுக்கிறோம். ஆனா இந்த பயலுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்றானுங்களே. ஆத்தாடி, கல்யாணம் ஆகி ஒரு புள்ள குட்டி பொண்டாட்டின்னு வந்துருச்சுனாலே நம்மள கை கழுவிடுறானுங்களே. அந்த காலத்துல வந்து இப்ப வரைக்கும் சொந்தம் பந்தம் முக்கியம்னு எல்லா நல்லது கிட்டதுலையும் கலந்துக்கணும், நமக்கு 4 பேர் வரணும்னு சொல்லி வேணும்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு யாருமே வேண்டாம். கையில காசு இருக்கா அது போதும், 10 நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எடுத்து செலவு பண்றதுன்னா பண்ணுவாங்க. சொந்த பந்தம் வேண்டவே வேண்டான்னு நினைக்கிறாங்கம்மா. பாவக்கா போல கசக்குது. அவ்வளவுதாக்கா, நம்ம காலத்தோட எல்லாம் முடிஞ்சுது. அதான் எனக்கு மனசே சரியில்லைன்னு இந்த படித்துறையில வந்து உட்காந்துட்டேன். சரி சரி, விடுங்க விடுங்க, என்ன பண்றது. சரி, வீட்டை பக்கம் பார்த்து கிளம்பி போங்க. எங்கம்மா, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே மனசு இல்லை. போய் மறுபடியும் அந்த வீட்டை போய் பார்க்கறதுக்கும் மனசு இல்லை. ஒரே வீட்டை 2 கூரை போட்டு வச்சா என்ன ஒண்ணு சொல்லு பார்ப்போம். ஏக்கா, இன்னைக்கு நமக்குனா நாளைக்கு அவங்களுக்கு. இன்னைக்கு நமக்கு பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு நல்லாத்தான் இருக்கும். நாளைக்கு அவங்களுக்குன்னு புள்ள குட்டின்னு ஒன்று பிறக்கும்ல, அதுங்களும் அதுங்கள்ட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகும்ல. அப்ப தெரியுங்க நம்ம வலியும் வேதனையும். இப்போதைக்கு நம்ம இருக்கோமோ இல்லையோ அது ஒரு நாள் நடக்கும். அது வரைக்கும் நம்ம எதையும் கண்டுக்காம இருக்கணும், சரியாக்கா? எப்படிமா இருக்கிறது, அதுதான் மனசு கஷ்டமாவே இருக்குது. பெத்தவளா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. செத்துலாம் போல இருக்கு. அந்த யமனுக்கு கண்ணு இருக்கா என்னன்னு தெரியல. கூட்டிட்டு போன்னு சொல்றவனையெல்லாம் உசுரோட வச்சுக்கிறாரு, வாழணும்னு ஆசைப்படுறவங்களையெல்லாம் தூக்கிடுறாரு. அது என்னவோ உண்மைதான்க்கா. சரி வாங்க போவோம். மழை வர மாதிரி கருக்கலா கிடக்கு. நியூஸ்ல வர சொன்னாங்க ஏதோ ரெட் அலாட்டு விட்டுருக்கேன், அந்த லாட்டு இந்த லாட்டுன்னு. வாங்க வீட்டுக்கு போவோம். நேரத்துக்கு திங்கிறாளே தவிர வீட்டில் ஒரு வேலை வெட்டி பார்க்குறாளா? இவளை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இந்த ஆளு பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு போயிட்டது. இதுக்கு தினமும் கறிச்சோறு வேணுமாம்மா, அது வேணும் இது வேணும்னு கருமம் சோத்தை கண்ணுலேயே பார்த்தது இல்லாத மாதிரி தான் லவுக்குன்னு திங்கிற சோத்துக்காவது வீட்டில் ஒரு வேலை வெட்டி பார்த்தா நம்மளும் ஒரு வேலை வெட்டியை பார்க்கலாம். நல்லா 3 நேரத்துக்கு நல்லா கொட்டிக்கணும்னு நினைக்கிறாளே தவிர ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டேங்கிறாளே அம்மா. இப்படி இருந்தா எந்த புருஷன் தான் குடிக்காம திரியுவேன், குடிச்சுப்பட்டு தான் தூக்கி போட்டு அடிப்பேன். ஆனால் இவ வீட்டுக்கு எவ மருமவளை வர போகிறாளோ அவ தான் ரொம்ப பாவம். அம்மாடி அம்மா, நினச்சி பார்க்க முடியல. ராட்சசி உட்காந்து நல்லா நேரத்துக்கு திம்பா, அவன் வண்டி எடுத்துட்டு சுற்றுவான். இந்த வீட்டுக்கு மருமவளை வரப்புள்ள இவங்களுக்கு ஆக்கி கொட்டியே ஓஞ்சு போயிடுவா. காஞ்சனா, யாரு? கோகிலாவா? பாடியம்மாவா? இப்பதான் வீட்டுக்கு வரணும்னு வழி தெரிஞ்சுதா? என்னத்தப்போ, அண்ணன் இல்லையா வீட்டில்? அவர் அங்க ஆபீஸ்ல இருக்காரு. ஓ சரி சரி. ஏன், என்ன விஷயம்? இந்த நகையை கொஞ்சம் அடகு வைக்கணும், அதான் அண்ணன் வீட்டில் இருந்தா கொடுத்து காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நகையை அடகு வைக்கிறியா? எங்க நகையை கொடு. அடடடா, அழகா இருக்கே. எத்தனை சவரம் தேரும்? அது ஒரு 2 சவரன் நெக்லஸ்மா. சரி நல்லா இருக்கு. ஏன் இப்ப அடகு வைக்கிற?
அதான் புள்ள தான் ஓடி போயிட்டாளே. ஆத்தாடி என்ன சொல்ற? ஆமாம்மா, வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல பாம்பை விட்டேன். அது என் குடும்பத்தையே கொத்திப்புட்டு போயிருச்சு. என்னத்தடி சொல்ற? அதை ஏண்டி கேட்குற? இந்தா என் நாத்தனார்காரி இருக்காள இந்த காவேரி. ஆமா. ஆமாம், அவன் தான் புள்ளைய கூட்டிக்கிட்டு போயிட்டானே, தெரியாதா? போய் தான் 6 மாதம் ஆகுது. ஐயோ அம்மா, நீ நல்லா தானடி இருந்தா? வீட்டுக்கு வருவான் போவான். ஐயோ, நானும் சின்ன பிள்ளைங்கன்னு நினச்சித்தானே வீட்டுக்குள்ளே விட்டேன். அதுங்க மனசில் அப்படியெல்லாம் ஒரு யோசனை இருக்குமானா யோசித்தேன். நல்லா விட்டு நல்லா தான் இருந்தாங்க. திடுதிப்புன்னு என்ன ஆச்சு, பிள்ளைய காணான்னு சொல்லி தேடிப்பானா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காமா இந்த மாதிரி போயிட்டேன்னு. எனக்கு அதை கேட்டோன்னே உசுரே இல்லை. போய் 6 மாதம் ஆகுது. இப்போ ஃபோன் பண்ணி அம்மா சோத்துக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, செத்துடலாம் போல இருக்கு, ஏதோ பார்த்து பண்ணுவான்னு சொல்லி ஒரே அழுக. நம்ம இவர்கிட்ட சொன்னா நமக்கு இல்லை, நம்ம பேச்ச மீறி ஓடுனவளுக்கு நமக்கு என்ன போய் செய்யறதுக்கு இருக்கு, அவ செத்துட்டான்னு நினச்சி நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டிதான் அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. புள்ள ஃபோன் பண்ணி அழுவும் போது அது என்ன கேட்காமையா இருக்குமா? அதான் சரி இந்த நகையை அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன். அண்ணங்கிட்ட வச்சு கொஞ்சம் காசு புரட்டி கொடுப்போம். அண்ணன் சொல்றது தானே சரி. ஆத்திரம் பிடிச்சி போறதுங்களை போய் அனுபவிச்சு சாகட்டும்னு விட்டு தொலைய வேண்டிதானே. நீ எதுக்கு காசு கொடுக்குற? முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கவ 1000 தான் இருந்தாலும் அது ஏன் புள்ள இல்லையா, அடுத்த வீட்டு பிள்ளையா? 10 மாதம் சுமந்து பெத்தபடி நான். அவள் வயிறு கஞ்சா என் மனசு மட்டும் என்ன குளிருமா? ஐயோ கடவுளை, சொன்னதுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லடி. 3 நாளாக 4 நாளாக சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கேன்னு சொல்கிறா. அதான் காசை போட்டு விடுவோன்னு ஓடி வந்தேன். ஏன் பார்த்து கிழிச்சிருவேன்னு கூட்டிட்டு போனானே, அவன் சம்பாரிச்சு போட வேண்டிதானே. அவன் இங்கே இருக்கும்போதே ஒரு காலத்துலேயும் உருப்படியாக வேலை வெட்டிக்கு போனதில்லை. அங்கே போய் இவ்வளோ வேலைக்கு போன்னு சொல்கிறானா. இவளும் ஏதோ 3 மாதம் முழுகாமல் இருக்காளா. என்ன பண்ணு சொல்கிற என்னைய? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. வேதியில் போவான் இவனா ஒரு காலமும் உருப்பட மாட்டான். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சோறு வாங்கி போடுறதுக்கு துப்பு இல்லை. ஷோ ஆண்டவா, இதெல்லாம் கேட்கும்போதே பதறுது. நம்ம இதுக்கு தான் சொல்கிறோம், படிங்க, ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போங்க. நம்ம பார்க்குற மாப்பிள்ளை பிடிக்கலையா, நீங்கள் படித்து உங்கள் சொந்த காலில் நிற்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு எங்கே கேட்குறாங்க? அதெல்லாம் கேட்குறதில்ல. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு படிக்கிற வயசில் இந்த மாதிரி போக வேண்டியது, கடைசியில் அங்கே வச்சுட்டு ஒப்பாரி வைக்க வேண்டியது. சரி, அவருக்கு ஃபோன் போட்டு கேட்குறேன், கேட்டுட்டு என்னன்னு பார்த்து கொடுக்குறேன். எவ்வளோ வேணும் உனக்கு? இதுக்கெல்லாம் போகணுமாமா, இல்லை ஸ்கேன் பண்ணணும் வைக்கணும் அப்படின்றா. அதான் ஒரு 10 ரூபா ஒரு 15 ரூபா போட்டு விடலான்னு பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்காங்க, அதுக்கும் வேற 3 மாதமும் வாடகை கட்டலை வைக்கலைன்னு. நீ என்ன பண்ண சொல்கிற என்னைய? ஐயோ கடவுளே, கேட்க கேட்க நரக வேதனையாக இருக்குடி. தென்னையை வச்சா இளநீர், பிள்ளைய பார்த்தா கண்ணீருன்றது கரெக்டாக இருக்குது. அப்புறமேட்டுக்கு அந்த அண்ணன் வந்துடுவார், வந்தோடனே நான் வாங்கி தரேன், சரியா? மறக்காம வாங்கி கொடுமா. ஆனால் என் புருஷனுக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்க. நான் பார்த்துக்கிறேன். ஐயோ ஆண்டவனே, ஏன் தான் இந்த பிள்ளைங்க புத்தி இப்படி போகுதுன்னே தெரியல. அதில் இவ சரியில்லை. இவ ஒழுங்காக இருந்தது தானே புள்ள ஒழுங்காக இருந்திருக்கும். எனக்கு என்ன வந்துச்சுன்னு எப்போ பார்த்தாலும் ஆத்தா வீட்டில் போய் உட்காந்துக்க வேண்டியது. அதுவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வாழுன்னு வீட்டில் கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியது. இவ பிள்ளைங்க மேலே பாசமாக அன்பை பொழிஞ்சாத்தானே அவன் காட்டுற பாசம் பெருசாக தெரியாது. பிள்ளைங்க மேலே நம்ம எரிஞ்செறிஞ்சு விழுந்தோம்னா வெளியில் இருக்கிற 3வது மனுஷன் காட்டுற பாசத்தில் அந்த பிள்ளைங்க மயங்கி போக தான் தெரியும். என்னத்தை சொல்கிறது, தப்பு மொத்தமும் நம்ம மேலே வச்சுக்கிட்டு அதுங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏம்மா, மறக்காம எல்லா பேரையும் ஒரு பேர் விட்டுறாம எல்லாத்தையும் எழுதி வைங்க, சரிங்களா? அப்பதான் நம்ம வந்துட்டு பத்திரிகையில போட முடியும். நீங்க பாட்டுக்கு உட்காந்து கதையை அடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு இருக்காதீங்க. எழுதி வச்சுட்டு எதை வேணாலும் பண்ணுங்க. சரிங்க. அப்போ என்ன பத்திரிகையில் எல்லா பேரும் போடுறதா? என்ன இப்ப நெருங்கின சொந்த பந்தத்துக்கு தான் போடுவோம். ஒரு பேரை போட்டு ஒரு பேரை போடலைன்னா அதுக்கப்புறம் சண்டைக்கு வருவாங்க அங்காளி பங்காளியெல்லாம். அதனால தாத்தாமார்களே, பாட்டிமார்களே, அத்தைமார்களே, மாமன்மார்களேன்னு போட்டுக்குவோம். தாய் மாமா பேரை மட்டும் போட்டு விடுவோம், போதும். அப்புறமேட்டுக்கு அங்க சம்மந்தி குடும்பத்துல அவங்க பேரெல்லாம் போடுறது இல்லையா? அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க பேரை போட்டா அப்புறமேட்டுக்கு நம்ம கௌசி வீட்டில் அவங்க கட்டி கொடுத்துருக்கோம், அவங்க பேரையும் போடணும்ல. என்னடி சொல்ற? ஏங்க, ஒரு பேரை போட்டா இன்னொரு பேர் போடலைன்னு பிரச்சனை வரும். அதுக்கு யார் பேரையும் வேண்டாம், தாய் மாமா, அதுக்கப்புறம் அக்கா மாமா அப்படின்னு இவங்க பேரை போட்டு அப்படியே அடிச்சு விட்டுருவோம். சரிம்மா, அப்ப என்னமோ ஒன்றும் பண்ணுங்கம்மா. ஆனா நம்ம சொந்த பந்தம்னு எல்லார் பேரையும் போடுவோம்.
அங்க லைலாவுக்குன்னு பேர் போடணும் வைக்கணும், அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஏங்க என் அண்ணனும் அண்ணியும் தான் நாங்கள் தான் பிள்ளைய பெற்றவங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, அவங்க பேரை போட்டு போடுவோம். சரி, அப்போ உங்க விருப்பம். என்ன பேர் போடணும் என்ன ஏதுன்னு எழுதி வைங்க. அப்புறமேட்டுக்கு நான் அங்கே பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அதில் எதுன்னு பார்த்து சொல்லுங்க. ஏங்க நீங்கள் பார்த்து சொல்கிறது எப்படிங்க எங்களுக்கு பிடிக்கும்? பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அதுங்களா பார்த்து அதுங்க கல்யாணத்துக்கு எடுத்தா தானே ஒரு மாதிரி இருக்கும். ஏற்கனவே காசு கட்டுப்படியாக இருக்குது. இதில் வேற நீ அங்கே போய் அவங்கள பாரு இவங்கள பாருன்னா அவங்க ஊருப்பட்ட வலையில் எடுத்துகிட்டே என்ன பண்ணுவ? பத்திரிக்கைன்றது சும்மா சாஸ்திரத்துக்கு வச்சு கூப்பிட்றது தான். அது என்ன எல்லா சொந்த பந்தமும் பத்திரமா படுத்தி உள்ளே வைக்க போகிறாங்க? கல்யாணம் முடியுதோ முடியலையோ பத்திரிக்கையை வச்சு எடுத்துட்டு வந்த உடனேயுமே அது எந்த மூலையில் வச்சுருக்காங்கன்னு கூட தெரியாது. கல்யாணம் முடிஞ்சதுன்னா அது குப்பை தொட்டியில் தான் கிடக்கும். அதுக்கு போய் 1000 2000ன்னு செலவு பண்ணுறதுக்கு சும்மா வாய் வார்த்தைக்கு ஒரு பத்திரிக்கையை வச்சு கும்பிட்டு வர சொல்லி கூட்டிகிட்டு வரலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். இதுக்கு எங்க நீங்கள் இம்பிட்டு கஷ்டப்படணும்? பேசாட்டுக்கு வெத்தலையும் பாக்கையும் வாங்கிட்டு வாங்க, அதை வச்சு தட்டில் வச்சு கொடுத்துருவோம். சொல்கிறத பார்த்தா அப்படித்தான் இருக்குது. ஆமாம் ஆமாம் இருக்கும். ஏற்பட்ட செலவு இருக்குல்ல, அதையும் யோசிக்கணும்ல. ஏங்க பத்திரிக்கை செலவு தான் அண்ணன் வீட்டில் பார்த்துக்கிறேன்ட்டாங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு? ஆளுக்கு ஒவ்வொரு செலவு பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அதுக்குன்னு அவங்கள நம்ம இது பண்ண முடியுமா? ஏங்க பத்திரிக்கை செலவை அண்ணன் பார்த்துக்கிறேன்ட்டாரு, நம்ம மாப்பிள்ளை வந்துட்டு சாப்பாட்டு செலவை பார்த்துக்கிறேன்ட்டாரு, அப்புறம் அந்த தம்பி கவுசியில் மண்டப செலவு நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டாங்க. அப்புறம் என்னங்க? அவங்க பண்ணுறேன்னு ஒரு பெரிய இதுக்கு சொன்னாலும் நம்மளும் அவங்க அதை பற்றி யோசிக்க முடியுமா? அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன பேசுவாங்க? கௌசி மாமியாரை பற்றிலாம் உனக்கே தெரியும்ல. நம்ம மாப்பிள்ளை வீட்டில் கூட எதுவும் ஒன்று சொல்லுவாங்க, இருந்தாலும் மாப்பிள்ளை தனியாக இருக்கனால பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டில் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும்ல. சரி, அப்போ என்னமோ ஒன்று பண்ணுங்க. எழுதி வைக்கிற வழியை பாருங்க, நான் வரேன். இந்த எரும மாடுங்களெல்லாம் எழுப்பி எழுதுங்கடின்னு சொன்னா ஒருத்தி ஒரு வேலையும் செய்ய மாட்டா. வாய் அடிக்கிறதுனா எல்லாம் வாய் அடிப்பாளுங்களே தவிர வீட்டில் ஒரு வேலை செய்ய ஆள் இல்லை. கல்யாணம்னு இவளுகளை கூட்டிகிட்டு வந்து இவளுக வேலை வெட்டி பார்ப்பாளுங்கன்னு பார்த்தா இவளுக வந்து உக்காந்துக்கிட்டு இவளுகளுக்கு சேர்த்து நம்ம வேலை வெட்டியை பார்க்குறதா இருக்கு. ராசமாக்கா போகிறேங்க, கூப்பிட்டு சொல்லிடுவோம். அக்கா ராசமாக்கா உங்களை தான். என்ன அக்கா மன்னிச்சிருங்கக்கா. ஐயோ சாமி, நீங்களாம் பணக்காரவங்க, காசு பணம் உள்ளவங்க, நீங்கள் போய் இல்லாதப்பட்டு எங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாமா? என்னக்கா இப்படி பேசுகிறீங்க? ஏம்மா, எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி கையை நீட்டி காசை வாங்கிட்டோம்மா, அதுக்குண்டான காசை நாங்கள் கொடுத்துட்றோம், சரிங்களா? எங்களை ஆளை நிம்மதியாக விடுங்க. ஏதோ எங்களால் போதாத நேரம் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி தொலைகிறதா ஆகிப்போச்சு. அதனால் ஒன்றும் நான் குறைஞ்சிட மாட்டேன். எப்படியா இருந்தாலும் உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன். அக்கா அதுக்கு இல்லைக்கா, எங்களுக்கும் மனசு கொஞ்சம் சங்கட்டமாக போச்சு. அன்னைக்கு கஷ்டம்னு வாங்கினீங்க, இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம்னு கேட்டனால தான்க்கா பிரச்சனையாகி போச்சு. மற்றபடி நாங்கள் ஒன்றும் தப்பாலாம் எதுவும் பேசலைக்கா, மனசு கொஞ்சம் சங்கட்டமாக போச்சு. அதான் மன்னிப்பு கேட்கலான்னு கூப்பிட்டேங்க்கா. மன்னிப்பு வேணாம், உங்கள் மசாலா தோசையும் வேண்டாம். ஆத்தாடி ஆத்தா, கையை நீட்டி காசை வாங்கினா எப்படி பேசுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் போகிறவங்க வாரவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஜாட பேசுறது. அம்மாடி அம்மா, ஏம்மா 4 செவத்துக்குள்ளே தானே காசை வாங்கணும்? 4 செவத்துக்குள்ளே தானே நாங்கள் காசு தரோம். அப்புறம் எப்படிம்மா அப்படி உங்களுக்குலாம் மனசு பேச வர்றது? ஏதோ நீங்கள் இருக்கிறவங்க, நாங்கள் இல்லாதவங்க. வயசான காலத்தில் எல்லாருக்கும் அந்த நிலைமை தான். இன்னைக்கு எங்களுக்கு வர்றது நாளைக்கு உங்களுக்கு வராதுன்னு நினைக்காதீங்க, வரும். வயிறு எரியுது. எங்க அப்படி பேசுகிறீங்க? நான் கூட நினச்சேன் எல்லாம் ஒன்று மண்ணா ஒரே வீட்டில் ஒரே புழக்கமாக தானே இருக்கும், அதனால் சொந்த பந்தத்தை விட நீங்களாம் முக்கியம்னு நினச்சோம். ஆனால் நீங்களா யாருன்னு காட்டிட்டீங்கம்மா. உங்கள் கல்யாணமெல்லாம் என் வீட்டில் வச்சு தான் நடந்துச்சு. அன்னைக்கு தெரியல நீங்களாம் இப்படி எங்களை அசிங்கப்படுத்துவீங்கன்னு. இருக்கட்டும் இருக்கட்டும், வீடு இல்லாத போது நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு கொடுத்ததை சொல்லி காட்டுறீங்க. அதுவும் ரோட்டில் போகிறவன் வரவன் எல்லாம் எங்களை அசிங்கப்படுத்துகிறான். படுத்துட்டோம். இருக்கட்டும், எல்லாம் நடக்கும். நல்லா இருங்க. சே, நம்ம பேசுனதும் தப்பு தானே. அந்த அக்கா மனசு எம்பிட்டு சங்கடப்படுது. சே, நம்ம என்ன வேணும்னா பேசணும், ஏதோ போதாத நேரம் அப்படி ஆயிப்போச்சு. நம்ம ஒரு இடத்துல இந்த வரவு செலவு நோட்டு எடுத்து வச்சா இவ ஒரு இடத்துல எடுத்து வைப்பா. எடுத்த இடத்துல வைக்கணும்ன்றதே இல்ல. ஏ உமா, ஆட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், காதுல விழுதான் பாரு. மாமோய் இதான் வந்துட்டேன். மாமோய் சொல்லுங்க. ஏடி எம்பட்டு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், காதுல வாங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏங்க சமையலாக்க வேணாமா? எங்க அம்மா எங்க போனுச்சு? போய் பாருங்க தெரியும். எங்க படுத்திருக்கா? ஏன் உடம்பு கிட்ட எதுவும் சரியில்லையா?
எனக்கு என்ன தெரியும், ஒன்றும் பேசல. காப்பி தெரியாத வச்சு கொடுத்தியா என்ன? முதல்ல வைக்கும்போது வச்சேங்க, கொண்டு போய் வச்சதுக்கு எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அது ஆறி போய் ஈ விழுந்துருச்சு. எடுத்து அவளை ஊத்திட்டு எல்லாம் கழுவி வச்சுட்டேன். இப்பதான் சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன், கூப்பிட்டீங்க. என்ன விஷயம்? இது வரவு செலவு நோட்டு எங்க? இங்க பீரோ முழுக்க தேடி பார்த்துட்டேன், காணா. இங்க எங்க இருக்கு? நீங்க தானே கடைக்கு எடுத்துட்டு சொன்னீங்க, நான் கடையில எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். ஐயோ கடவுளே, எடுத்துட்டு வந்துச்சுனாலும் ஒரு வார்த்தை சொன்னீங்க. அட அது மறந்துட்டேங்க, அங்க கடையில தான் வச்சிருக்கேன், அந்த கல்லாப்பட்டிக்கு பக்கத்துல. அப்புறமா அங்கே வச்சு பூசை பண்ணு. கணக்கு வரவு செலவு எழுதணுன்றது உனக்கே தெரியும். பையனா என்னத்த சொல்றதுன்னு தெரியல. விடுங்க, இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? எதுலயோ ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க, சாய்ங்க நாளைக்கு போயிட்டு நோட்ல எழுதிக்க வேண்டிட்டேன். ஆமா, எழுதி காத்துல பறக்கட்டும். காலையில நம்ம ஞாபகம் இருக்காதுன்னு ஒரே தான் எழுதி வைக்கணும்னு இருந்தா அப்பதான் மேல வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஒரு நோட்டு பேப்பர் பேனா கூட இருக்காது, ஒவ்வொன்றுக்கும் அலையணும். ஏங்க என்ன இடம் பிரிக்கிறத பத்தி உங்க அம்மாட்ட பேச சொன்னனே, இன்னும் எதுவும் பேசாம இருக்கீங்க? அவங்களும் வந்துட்டாங்க, கேட்க வேண்டியதானே? இதுல எல்லாம் நல்ல தெளிவு இருக்கும், ஆனா ஒரு வேலை சொன்னா அதுல அறிவு இருக்காது. ஆமா, நான் என்னமோ எனக்கு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். வருங்காலத்துல நம்ம பிள்ளைங்களுக்காக தானே கேட்கறேன். நல்லா நீர் பாசனம் உள்ள நிலத்தை அவங்க வச்சுக்கிட்டு வானம் பத்த பூமியை நம்ம கொடுத்துட்டாங்கன்னா என்னத்த பண்றது? தண்ணியும் இல்லாம ஒன்னும் இல்லாம வானத்தை பத்துக்கிட்டே உட்காந்துருக்க சொல்றீங்களோ? அதுவும் சரிதான். அப்புறம் என்ன கேளுங்க. ஆனாலும் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குடி. இப்பதான் பஞ்சாயத்து வரைக்கும் கூட்டணும். முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? வாங்க. ஏண்டி, உனக்கும் விவசாயம் பண்ண தெரியாது, எனக்கும் விவசாயத்தை பத்தி ஆனாவானா கூட தெரியாது. ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நாள் போகட்டும், ரேட்டு ஏறும், பிளாட் போட்டு வித்துருவோம். வாங்க. அடியே, அதுக்குன்னு வானம் பத்து பூமியா இருந்தா கூட பரவாயில்லடி. நீர்ப்பாசனம் உள்ளதுல விவசாயத்துக்கு பயன்படுத்தாம அதை போய் பிளாட் போடணும்ன்ற. நம்ம கிட்ட பிளாட்டுக்கு வாங்க வரவங்க தண்ணியே இல்லாத இடத்துல வந்து வாங்குவாங்களா? தண்ணி இருக்க இதுல இடத்துல தானே வீடு கட்டி வாழ முடியும். வாங்குங்க கம்முன்னு. ஒவ்வொன்னையும் சேர்க்கறது கஷ்டம், ஆனா ஒரு நிமிஷத்துல வித்தரணும்ன்றா. சரி, எப்படின்னு பாப்போம். ஏங்க, பையனை டியூஷன்ல விட்டுருக்கேன், போய் கூட்டிட்டு வந்துருங்க. ஏண்டியே, இந்த வயசுல நல்லா விளையாண்டு அனுபவிக்க வேண்டிய வயசு, இதுல போய் டியூஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு சேர்த்து விட்டுட்டு இருக்கிறவ, பள்ளிக்கூடத்துலயும் போய் படிச்சுட்டு சாயங்காலமும் போய் படிச்சுக்கிட்டு பாவண்டி பைய. ஆமா ஆமா, படிச்சு நல்ல நிலைமைக்கு அவனாவது வரணும். இப்படி படிக்காம நம்ம தான் கஷ்டப்படுறமே, அவனும் கஷ்டப்பட சொல்றீங்களா? படிக்கிற பையன் போய் படிக்கட்டு விடுங்க. என்னமோ போ, எல்லாம் இந்த வயசுல டியூஷன் அங்க இங்கன்னு அனுப்பிக்கிட்டு எல்லா பிள்ளைங்களும் எல்லாத்துக்கும் தான் போறாங்க. ஆமா, எதுக்கு அவங்க வாயை பத்துக்கிட்டு இருக்கீங்க? பேசுங்க. அம்மா அம்மா, அங்க அங்க என்னமோ நடக்க போகுது. உன்னை வந்து கண்ணத்துல 4 அப்பிடுவேன். அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, உனக்கு என்ன? என்ன அரைகிறதுலதான் குறியா இருப்பீங்க. என்னப்பா? என்னம்மா, உடம்பு எதுவும் தெரியலையா? ஆஸ்பத்திரிக்கு போமா? ஆஸ்பத்திரிக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நல்லா தான் இருக்கேன். எதுனாலும் சொல்லுங்க. சொல்லாம இருக்காதீங்க. உங்களுக்கு உடம்பு முடியலன்னா அது எங்களுக்கும் தானே கஷ்டம். இல்லம்மா, ஒன்னும் இல்ல. சாப்பாடு போட்டு வர சொல்றேன், சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. சோறாக்கி குழம்பெல்லாம் வச்சுட்டேன். கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவீங்க. டீ முதல்ல கொண்டு வந்து வச்சேன், ஈ விழுந்து போச்சு, ஆறி போய் எடுத்தெல்லாம் கொட்டி விட்டேன். எந்திரிங்க. உனக்கு ஒண்ணுனா எங்களுக்கு தான் துடிக்கும், வேற யாருக்கும் துடிக்கும்னு நினைக்காத. நடு வீட்டுல படுத்திருக்க, எங்களுக்கு பார்த்தா ரத்த கண்ணீரே வர மாதிரி இருக்கு. எந்திரிமா, எந்திரி. வா போ, அம்மா போய் சோத்த போட்டு எடுத்துட்டு வா. எப்பா, ஒன்னும் வேணாண்டா, அப்புறமேட்டுக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். பசியே இல்ல. அதான் பசி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, கேளுங்க. பஞ்சாயத்துலயும் பேசிட்டாங்க, நிலத்தெல்லாம் பிரிச்சுக்கலான்னு. அதான் எனக்கு வர வேண்டிய 2 ஏக்கரு அந்த கிணத்தடி இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிறத எனக்கு கொடுத்துருங்க. மற்றது அந்த சைடில் இருக்கிறத அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. என்னங்க கேட்டீங்களா எப்படின்னு? ஏண்டாப்பா, அதெல்லாம் நான் பிரிக்கிற நிலைமையில இல்லப்பா. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? சொன்னேன்ல, சொல்லும்போது நீங்க என்னமோ பேசுனீங்க. இப்ப தெரியுதா சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதுன்னு? என்னமோ பாத்துக்கிறாங்களா இவங்க? பாக்குற லட்சணம் தெரியாது. எதையா இருந்தாலும் வாங்கணும், அதுக்கு என்னென்ன நடிப்பு போடுறாங்க பாரு. டேப்பா, உனக்கே தெரியும், பிரிக்கிறதா இருந்தா 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் பிரிக்கணும். இப்படி உனக்கே ஒரு பக்கத்தை பிரிச்சுட்டா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? இத்தனை நாள் வரைக்கும் அவங்க தானே விவசாயம் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்களும் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க ஒன்னும் சும்மா எல்லாம் இடத்த வாங்கணும்னு நினைக்கல. அதுவும் இல்லாம அந்த பக்கத்துல தண்ணியும் இல்ல, ஒன்னும் இல்ல. நாங்க இப்பதான் சின்ன பிள்ளைங்க, இப்பதான் ஒவ்வொன்னையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு போது தண்ணியில அதை கட்ட வச்சுட்டு நாங்க என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? அதனால தண்ணி இருக்கிற அந்த 2 இதுமே எங்களுக்கு வர மாதிரி பார்த்துருங்க. அது அவங்கள பார்த்துக்க சொல்லுங்க, அவ்வளவுதானே. நானே அந்த தண்ணி இல்லாததை வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? இப்ப எதுக்குங்க தண்ணி இல்லாத வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நெல்லு போட முடியுமா, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? இங்க பாரு, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ணாத. நீங்க தண்ணி இல்லாத காட்ட வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண சொல்றீங்க? பிரிக்கிறதா இருந்தாலும் தண்ணி இருக்கிறது ஆளுக்கு 2 ஆகும், தண்ணி இல்லாதது ஆளுக்கு 2 தானே பிரிக்கணும். இப்படி அவங்களுக்கே தண்ணி இருக்கிறத பிரிச்சு விட்டோம்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது? இல்ல நாளைக்கு தண்ணியே தேவைன்னா எங்க போய் எடுக்கிறது? டேப்பா, தலைவர் கிட்ட பேசி நான் என்ன முடிவு சொல்றேயா? இப்போதைக்கு எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா உங்களோட இது தலைவரோடையத அவர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு பிரிச்சு விட்டுருங்க. அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல,
அவர் நாளைக்கு பத்திரம் வாங்கிட்டு வருவாரு, அதுல மட்டும் கையெழுத்த போட சொல்லுங்க. இந்த சுருக்கி உன்னை அப்படியே விளக்கமத்த எடுத்து விளாசனம் போல தாண்டி இருக்கு. வயிறு எரியுதுடி, என்ன பண்ணி தொலைகிறது? சொந்தக்காரியே போயிட்டான்னு நினைச்சேன், இல்லைன்னு வச்சுக்க உன்னை அடிக்கிற அடியே வேற. ஏங்க அவங்களுக்கே நல்லதெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம என்னங்க பண்றது? கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏய், என்ன அவனு ஏது பண்ணும் எனக்கு தெரியும். இனி காத்தடி காலம், தண்ணி எல்லாம் கிணத்தடியில இருக்காது, எல்லாம் கீழே இறங்கி போயிடும். பாத்துக்கோமா, விடு. என்னமோ பண்ணி தொலைங்க. எப்படியோ ஒண்ணு, நான் விவசாயம் பண்ணா என்ன, அவன் விவசாயம் பண்ணா என்ன, ஏதோ விவசாயம் பண்றேன்னு சொல்றான், அதனால கொடுத்தா என்ன, அவனாவது நல்லபடியா இருக்கட்டும். ஏண்டாப்பா அதுக்குன்னு அவனே ஏதாவது விவசாயம் பண்ணணும் வைக்கணும்னா எங்கேயா போவான் தண்ணிக்கு? வேணும்னா போனா போகுது, வந்து மோட்டர் போட்டு தண்ணி எடுத்துக்க சொல்லுங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? மொத்த தண்ணியும் அவங்க உறிஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம நெல் வயலுக்கு என்ன பண்றது? ஏம்மா நீ என்னமோ இப்பே நெல் வளர்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் நீ அமைதியாயிரு. என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாம. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவளும் நம்ம குடும்பம் தாமா. அப்பா சாமி, உன் பொண்டாட்டி உனக்கு தலையில மந்திரம் ஓதுறான்னு எனக்கு தெரியும். என்னைய கடுப்பேத்தாதீங்க சரியா? எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியும். தயவு செஞ்சு இங்க எந்திரிங்க ரெண்டு பேரும். நான் கூட ஏதோ பாசமா வந்து பேசுறாங்களே, சோத்த போட்டு குடுக்குறேன்றாங்களேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது எல்லாம் எதுக்குன்னு. தயவு செஞ்சு போங்கப்பா. பாவையன் பெரியமவன்